இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 38 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். சமூக நலன் மற்றும் சமூக நீதி குறித்த அரசின் கடமை. மக்கள் நலனுக்காக சமூக ஒழுங்கை நிலைநிறுத்த அரசின் கடமைகள் பற்றி சொல்கிறது. ஆர்டிகிள் 38 உட்பிரிவு 1. அரசு நாட்டில் சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி எகனாமிக் ஜஸ்டிஸ் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூக ஒழுங்கு நிலைநிறுத்த வேண்டும். எளிமையாக சொன்னால் மக்கள் நலனுக்கான திட்டங்கள், திட்ட உதவிகள், வேலைவாய்ப்புகளில் சம உரிமை போன்றவை. ஆர்டிகிள் 38 உட்பிரிவு 2. நாட்டில் உள்ள மக்கள் கூட்டத்திற்கு, குறிப்பாக ஏழைகள், பின்தங்கியோர், பலவீனமானவர்கள் இவர்களுக்கு சம உரிமை, வாய்ப்பு, சமத்துவம் ஆகியவற்றை உண்மையாக பெற்றுத்தர அரசு முயற்சி செய்ய வேண்டும். எளிமையாக சொன்னால் பழையவர்கள் வளர, புதியவர்கள் வளர முடியாத நிலை வேண்டாம், அனைவரும் வளர வேண்டும். உதாரணம், அரசு பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவி ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்குகிறது. இதன் மூலம் அனைத்து சமூக மக்களும் சம உரிமையுடன் கல்வி பெற முடிகிறது. பின்தங்கியோருக்கும் முன்னேறும் வாய்ப்பு கிடைக்கிறது. இறுதியாக ஆர்டிகிள் 38 அரசு மக்களின் நலனை முன்னிறுத்தும் திட்டங்களை உருவாக்க வேண்டும். அதில் குறிப்பாக ஏழைகள், பின்தங்கியோர் மற்றும் வலிமையற்றவர்கள் முன்னேறும் வகையில் திட்டங்கள் இருக்க வேண்டும். Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.